பாடி காந்திநகரில் இருக்கிற அபிருச்சியில் தான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சுக்காக 2 மட்டன் பிரியாணியும் ஒரு சிக்கன் குஷ்காவும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அபிருச்சியில் சாப்பிட்டு. சரின்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரெண்டோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. 2 மட்டன் பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்தது. சரி இதோட பீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பீஸ் எல்லாம் ரொம்ப டெண்டரியாக நல்லா இருந்தது, ஜூஸியாகவும் இருந்தது. ரைஸ் தான் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல. ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. மேபி அது அடின்றதுனால அப்படி ஆயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி இதோட குஷ்காவை பார்க்கலாம் அப்படின்ட்டு குஷ்காவை கொட்டினோம். ஸோ குஷ்காவில் ஏதாவது பீஸ் இருக்குமா அப்படின்னும் தேடி பார்த்தேன். ஆனால் ஒரு பீஸ் கூட இல்லை. குஷ்காவாக தான் இருந்தது, எம்டி பிரியாணியாக. சரி ஓகே அப்படின்ட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு வாய் எடுத்து வச்சேன். பார்த்தா டேஸ்ட்டு சுத்தமாக இல்லைங்க. ஸோ உப்பு காரம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நார்மலாக தான் இருந்தது. சரி மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு அதோட மட்டனை பிரித்தோம். மட்டன் ரொம்ப டெண்டரியாக இருந்தது. சரின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. இதுதான் அதோட ப்ரைஸு. நான் நேரில் போய் வாங்கியிருந்தேன், 600 ஆச்சு. ஸ்விக்கியில் பார்க்கும்போது 783, ஆஃபரோட 580.